இப்போது பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். பஃப் ஸ்லீவுக்கு நம்ம ஃபோல்டிங்லேருந்து ப்ளீட் வைக்கிறதுக்காக 3 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சென்ட்ரலையும் இங்கே நாச் பண்ணியிருக்கேன், இங்கேயும் நாச்சஸ், அதே மாதிரி இந்த 3 இன்ச்சஸ்லேயும் நாச்சஸ். இந்த 3 இன்ச்சஸ் தான் வந்து பஃபாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி வந்து பஃப் வைக்கலான்னு பார்க்கலாம். ஸ்லீவோட ரைட் சைட், ராங் சைடு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஸ்லீவோட ரைட் சைடில் இங்கே நம்ம நாச் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நாச்சஸ்லேருந்து அப்படியே ரேண்டமாக ப்ளீட், இந்த நாச்சஸ்லேருந்து இங்கே. இப்போ நம்ம மிஷினில் இப்படி உட்காந்துருக்கோம், நம்மளை ஃபேஸ் பண்ணி ப்ளீட் வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்லீவோட ரைட் சைடில் மேலே அந்த ஸ்லீவ் கர்வ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறோம். கரெக்டாக இந்த நாச்சஸ்லேருந்து ரேண்டமாக நம்ம தைக்கிறோன்னா நம்மளை ஃபேஸ் பண்ணி ப்ளீட்டு. மேலே ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டால் போதும். ஸோ அந்த 3 இன்ச் வரைக்கும், இந்த ஃபோல்டிங்லேருந்து அந்த 3 இன்ச் வரைக்கும், இந்த நாச்சஸ்லேருந்து இந்த நாச்சஸ் வரைக்கும் ப்ளீட் வந்து வச்சாச்சு. வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு மைல்டாக ப்ளீட் வேணுன்றனால ஃபோல்டிங்லேருந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இதே இது நல்ல பஃப் வேணும்னா 5 இன்ச்சஸ் வரைக்கும் ப்ளீட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ மேலே வந்து வச்சாச்சு. இப்போ டவுன் சைடு, டவுனுக்கு அப்படியே திருப்பிடணும். கீழே அந்த சுற்றளவு வரும் இல்லையா, ஸ்லீவோட சுற்றளவு, அங்கே என்ன பண்ணும், இப்போ நம்மளை ஃபேஸ் பண்ணி, இப்போ ப்ளீட் என்னவும் ஆப்போசிட்டில் வரும். மேலே போகிறப்ப இப்படி வந்திருக்கு, கீழே வரப்ப இப்படி ஆப்போசிட்டில். அதுவுமே ரேண்டமாக வச்சா போதும், கணக்கு வேணும் தேவையில்லை. இத்தனை ப்ளீட் தான் வைக்கணும்னு இல்லை, ரேண்டமாக வச்சாதான் அந்த பஃபோட எஃபெக்ட் வந்து வரும். ஸோ இங்கேயும் அப்படியே ரேண்டமாக மேலே வந்து இந்த ஃபேஸ் பண்ணி போகுது, கீழே வந்து இப்படி ஃபேஸ் பண்ணி வரணும் ப்ளீட்டு. கரெக்டாக நாச்சஸ் 2 நாச்சஸ் வரைக்கும் ப்ளீட் வந்து வச்சாச்சு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா எலகன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.